ஓர் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அதனை சுற்றி அழகான குட்டி தீவு ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் அங்கே தங்கியிருக்கும் காட்டுவாசி மக்களை அவரின் சொந்த குழந்தைகள் மாதிரி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். ஆனால் அந்த மனிதருக்கு வயதாகிவிட்டது. அதனால் அவருக்கு பின் அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒரு தலைவரை நியமிக்க முடிவு செய்தார். அதற்கான போட்டிகளை வைத்து 2 வீரர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 2 பேருமே வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த 2 வீரர்களில் யாரை காட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று ஒரு பெரிய குழப்பம் உருவாகியது. 2 வீரர்களையும் நேரடியாக சண்டை போடவிட்டால் ஒருவருக்கொருவர் பயங்கரமாக அடித்துக் கொள்வார். அதில் ஒருவர் கண்டிப்பாக இறந்து போவார். அதை கருத்தில் கொண்டு அந்த தலைவர் வேறொரு முடிவெடுக்கிறார். மறுநாள் 2 வீரர்களையும் வரவழைத்தார். யார் அதை செய்கிறார்களோ அந்த ஒருவர் தான் நாட்டின் தலைவனாக முடிசூட்டப்படுவார்கள் என்று சொல்கிறார். உங்கள் 2 பேருக்கும் சில ஆயுதங்களும் சில உணவு